Hi viewers, Namaste. பேச்சு வழக்கில் பயன்படக்கூடிய சிம்பிள் சென்டென்சஸ் அப்படிங்கிறது தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு கான்செப்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே சேர்த்து அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களை ரீச் பண்ணும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முதல் சென்டென்ஸ் டீக் சே ஹோகா. டீக் சே ஹோகா. ஹோ அப்படிங்கிற ஆக்ஷனுக்கான அர்த்தம் நடத்தல், ஹேப்பன்ஸ் அப்படிங்கிற அர்த்தத்தில் யூஸ் ஆகும். ஸோ இது ஃபியூச்சரில் நடக்கும் அப்படின்னு சொல்றதாக இருந்தால் ஹோகா ஹோகா அப்படின்னு சொல்றோம். சரியாக நடக்கும் அப்படின்னு சொல்ல நினைச்சீங்கன்னா சரியாக அப்படிங்கிறதுக்கான வார்த்தை டீக்ஸே. டீக்ஸே ஹோகா. டீக்ஸே ஹோகா அப்படின்னு சொன்னீங்கன்னா சரியாக நடக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதே ஒருவேளை எல்லாம் சரியா நடக்கும் அப்படின்னு சொல்ல நினைச்சீங்கன்னா எல்லாம் அப்படிங்கிறதுக்கு சப்குச். சப்குச். சப்குச் டீக்ஸே ஹோகா. சப்குச் டீக்ஸே ஹோகா அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாம் சரியா நடக்கும். வேலை சரியா நடக்கும் அப்படின்னு சொல்ல நினைச்சீங்கன்னா வேலை அப்படிங்கிறதுக்கான வேர்ட் காம். காம். காம் டீக்ஸே ஹோகா. காம் டீக்ஸே ஹோகா அப்படின்னு சொன்னீங்கன்னா வேலை சரியாக நடக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். அப்படி இல்லாம சரியா நடக்காது அப்படின்னு சொல்ல நினைச்சீங்க நெகட்டிவா, சரியா நடக்காது அப்படின்னு சொல்ல நினைச்சீங்கன்னா அதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய வார்த்தை நஹி. நஹி அப்படின்னு சொன்னா இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ஜென்ரலாக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது நெகட்டிவ் சென்டென்ஸில் இந்த நஹி அப்படிங்கிறது ஆக்ஷன் வேர்டுக்கு முன்னாடி தான் வரும். ஸோ இந்த இடத்துல ஹோகா அப்படிங்கிறது ஆக்ஷன் வேர்டு. ஸோ இதுக்கு முன்னாடி நஹிங்கிறத சேர்த்தோம்னா அது நெகட்டிவ் சென்டென்ஸாக மாறும். டீக்ஸே நஹி ஹோகா. டீக்ஸே நஹி ஹோகா அப்படின்னு சொன்னீங்கன்னா சரியா நடக்காது அப்படிங்கிறது அர்த்தம். வேலை சரியா நடக்காது அப்படின்னு சொல்ல நினைச்சீங்கன்னா காம் டீக்ஸே நஹி ஹோகா. காம் டீக்ஸே நஹி ஹோகா. எதுவுமே சரியா நடக்காது அப்படின்னு சொல்ல நினைச்சீங்கன்னா எதுவும் அப்படிங்கிறதுக்கு குச்பி. குச்பி. குச்பி டீக்ஸே நஹி ஹோகா. குச்பி டீக்ஸே நஹி ஹோகா அப்படின்னு சொன்னீங்கன்னா எதுவும் சரியா நடக்காது. இப்போ நம்ம பார்த்த சென்டென்சஸ் எல்லாமே ஃபியூச்சரை பத்தி பேசக்கூடிய சென்டென்ஸ். ஒருவேளை இந்த ஹோ அப்படிங்கிறத பாஸ்ட்ல சொன்னா நடந்தது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அதுக்கான ஹிந்தி வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹுவா. ஹுவா அப்படின்னு சொன்னா நடந்தது அப்படிங்கிறது அர்த்தம். டீக்ஸே ஹுவா. டீக்ஸே ஹுவா அப்படின்னு சொன்னீங்கன்னா சரியாக நடந்தது. எல்லாம் சரியா நடந்தது அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா சப்குச் டீக்ஸே ஹுவா. சப்குச் டீக்ஸே ஹுவா அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல வேலை சரியா நடந்துச்சு அப்படின்னு சொல்றதா இருந்தா காம் டீக்ஸே ஹுவா. காம் டீக்ஸே ஹுவா. இல்ல சரியா நடக்கல அப்படின்னு நெகட்டிவா சொல்ல நினைச்சீங்கன்னா டீக்ஸே நஹி ஹுவா. டீக்ஸே நஹி ஹுவா. வேலை சரியா நடக்கல அப்படின்னு சொல்றதா இருந்தா காம் டீக்ஸே நஹி ஹுவா. காம் டீக்ஸே நஹி ஹுவா அப்படின்னு சொல்றோம். எதுவுமே சரியா நடக்கல அப்படின்னு சொல்ல நினைச்சீங்கன்னா குச்பி டீக்ஸே நஹி ஹுவா. குச்பி டீக்ஸே நஹி ஹுவா அப்படின்னு சொல்றோம். வழக்கமா எல்லாம் சரியா நடக்குது அப்படின்னு சொல்ல நினைச்சீங்கன்னா வழக்கத்தை பத்தி பேசும்போது நம்ம பிரசன்ட் டென்ஸ், சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல இந்த ஹோ அப்படிங்கிறது ஹோதா ஹே. ஹோதா ஹே அப்படின்னு சொல்லி பயன்படுத்துவோம். டீக்ஸே ஹோதா ஹே. டீக்ஸே ஹோதா ஹே சரியாக நடக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். எல்லாம் சரியா நடக்குது அப்படின்னு சொல்ல நினைச்சா சப்குச் டீக்ஸே ஹோதா ஹே. சப்குச் டீக்ஸே ஹோதா ஹே. அப்படி இல்லாம வேலை சரியா நடக்குது அப்படின்னு சொல்ல நினைச்சா காம் டீக்ஸே ஹோதா ஹே. காம் டீக்ஸே ஹோதா ஹே. ஸோ இந்த இடத்துல சரியா நடக்கிறது இல்லை அப்படின்னு நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண நினைச்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா டீக்ஸே நஹி ஹோதா ஹே. டீக்ஸே நஹி ஹோதா ஹே. வேலை சரியா நடக்கிறது இல்ல. காம் டீக்ஸே நஹி ஹோதா ஹே. காம் டீக்ஸே நஹி ஹோதா ஹே. எதுவுமே சரியா நடக்கிறது இல்ல. குச் பி டீக்ஸே நஹி ஹோதா ஹே. குச் பி டீக்ஸே நஹி ஹோதா ஹே அப்படிங்கறத பயன்படுத்தலாம். நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்ல நினைச்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இது பிரசன்ட் கண்டினியூஸ். ஸோ இந்த இடத்துல ஹோ அப்படிங்கிறது ஹோ ரஹா ஹே. ஹோ ரஹா ஹே அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. ஸோ இந்த ஹோ ரஹா ஹே அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. சரியாக நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்ல நினைச்சீங்கன்னா டீக்ஸே ஹோ ரஹா ஹே. டீக்ஸே ஹோ ரஹா ஹே. எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்ல நினைச்சா சப்குச் டீக்ஸே ஹோ ரஹா ஹே. சப்குச் டீக்ஸே ஹோ ரஹா ஹே. வேலை சரியாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்ல நினைச்சா காம் டீக்ஸே ஹோ ரஹா ஹே. காம் டீக்ஸே ஹோ ரஹா ஹே. ஸோ இல்ல சரியா நடக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ சரியானபடிக்கு நடந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்ல நினைச்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா டீக்ஸே நஹி ஹோ ரஹா ஹே. டீக்ஸே நஹி ஹோ ரஹா ஹே. வேலை சரியானபடிக்கு நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்ல நினைச்சீங்க அப்படின்னா காம் டீக்ஸே நஹி ஹோ ரஹா ஹே. காம் டீக்ஸே நஹி ஹோ ரஹா ஹே. எதுவுமே சரியானபடிக்கு நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்ல நினைச்சீங்கன்னா குச் பி டீக்ஸே நஹி ஹோ ரஹா ஹே. குச் பி டீக்ஸே நஹி ஹோ ரஹா ஹே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நன்றாக அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான வார்த்தை அச்சேசே. அச்சேசே.
ठीक से அப்படின்னு சொன்னீங்கன்னா சரியாக, अच्छे से அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நன்றாக. சோ இந்த இடத்துல ठीक सेக்கு பதிலா अच्छे से அப்படிங்கறதையும் பயன்படுத்தலாம். சோ அப்படி பயன்படுத்தும் போது நன்றாக நடக்கும், நன்றாக நடந்தது அப்படிங்கிற அர்த்தம் வரும். சோ இப்போ ஒருவேளை நன்றாக நடக்கும் அப்படின்னு சொல்ல நினைச்சீங்க அப்படின்னா अच्छे से होगा, अच्छे से होगा, நன்றாக நடந்தது, अच्छे से हुआ, अच्छे से हुआ அப்படின்னு சொல்றோம். நன்றாக நடக்கிறது அப்படின்னு வழக்கத்தை பத்தி பேசுறதா இருந்தா अच्छे से होता है, अच्छे से होता है. நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா अच्छे से हो रहा है, अच्छे से हो रहा है. இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்மளோட தேவைக்கு ஏத்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணி மல்டிபிள் சென்டென்சஸ் அப்படிங்கிறது ஃப்ரேம் பண்ண முடியும். இந்த கான்செப்ட் உங்களுக்கு எவ்வளவு தூரம் புரிஞ்சிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு பிராக்டிஸ் செஷன். சோ உங்களுக்கான 2 சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் நன்றாக நடந்தது, எல்லாம் நன்றாக நடந்தது, எதுவும் நன்றாக நடப்பதில்லை, எதுவும் நன்றாக நடப்பதில்லை. சோ இந்த 2 சென்டென்ஸ்க்கும் ஹிந்தில என்ன சென்டென்ஸ் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கு அப்படிங்கறத நானும் தெரிஞ்சுக்கிறேன். இத மாதிரி வேற ஒரு கான்செப்ட்ல அடுத்த வீடியோல பார்க்கலாங்க. தன்யவாத், ஃபிர் மிலேங்கி. உங்களுக்கு எங்களோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கிளாரிஃபிகேஷன் கேட்கலாங்க. மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே சேர்த்து அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.